ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நான் மத்தி மீன் செய்கிறதுக்கு மத்தி மீன் 1 கிலோ வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா சுத்தம் பண்ணி க்ளீனாக வாங்கி வச்சுக்கோங்க. மத்தி மீன் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அடுத்து புளி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். புளி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து வச்சு சுடு தண்ணியில் அது ஊற வச்சுக்கோங்க. புளி மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து சின்ன வெங்காயம் நான் 20 வச்சுருக்கிறேன். பூண்டு 10 பல் வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லா ஒரு தனி சுவை தரும். தேங்காய் ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்காய் வேணாம், கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மிளகு சீரகம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மிளகு சீரகம் 1 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி 3 பழம் எடுத்துக்கோங்க. 3 பழம் எடுத்து நல்லா இது மாதிரி நறுக்கிக்கோங்க. இப்போ மிக்சியில் என்னென்ன போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதை ஆட் பண்ண பின்னாடி நல்லா இதை குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி 1 பாதியாக குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் இது மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இதிலே நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ண பின்னாடி மிளகு சீரகம் நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வரக்கொத்தமல்லி நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிறோம். நாட்டு வரக்கொத்தமல்லி தூள் அது நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் வரக்கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். 3 இதோட 4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது கூட தக்காளி பழம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன் வாங்க. பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும், குறகுறப்பாக, ரொம்ப நைஸாக வேணாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். நான் தண்ணி ஊற்றாதீங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை நம்ம ஸ்டவ்வில் ஏற்றிக்கலாம். கடாயை வச்சுட்டு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். நான் 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். ஒரு 100 மில்லி ஆயில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன பின்னாடி நம்ம என்னென்ன போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆயில் இப்போ ஹீட் ஆச்சு. இப்போ நான் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெந்தயம் சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு கையளவு போட்டுக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு இது மிக்சியில் 1 பாதியாக அரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் பூண்டு வெந்தயம் நல்லா வதங்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும், வெந்தயத்தோட பச்சை ஸ்மெல் போகட்டும். அடுத்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கலான்னு நான் சொல்கிறேன். வெங்காயமும் பூண்டு வெந்தயம் 3த்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருச்சு. அந்த ஸ்மெல்லாம் போச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளி பழத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி பழம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் அரைச்சிருக்கிறேன். தக்காளி பழம் ஆட் பண்ண முன்னாடி இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி பழம் வதங்கும். நல்லா தக்காளி பழம் மசிகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கிள்ளி நான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம். பச்சை மிளகா வாசனைக்கு நம்ம போட்டுருக்குறோம். பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை மிளகாவும் அதில் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாந்தை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த சாந்தை நான் இதில் சேர்த்திக்கிறேன். எல்லாம் சேர்த்தி நம்ம இது நல்லா கிளறிக்கலாம். சாந்தில் நம்ம என்னென்ன போட்டோன்னு நான் திருப்பியும் சொல்கிறேன். தக்காளி பழம் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கிறோம், மிளகு சீரகம் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். எல்லாம் போட்டு தண்ணி விடாமல் நம்ம மிக்சியில் நல்லா குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் அந்த மிக்சி ஜாரில் இருக்கிற அதிலே தண்ணி ஊற்றி போட்டுக்கோங்க. அது இன்னும் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்.
நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சாந்தோட பச்சை ஸ்மெல் போகட்டும். பச்சை ஸ்மெல் போனோன்னே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த சாந்தோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும். இது வதங்குறப்பயே மீட்டில் வந்து நல்லா வாசம் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி கரைசலை ஆட் பண்ண பின்னாடி இதை வந்து நம்ம 1 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். புளியோட இந்த சாந்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீடே நல்லா கமகமான வாசடிக்குது. புளி ஊற்றின பின்னாடி குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நம்ம வந்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழம்புக்கு தேவையான மீன் குழம்பு பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். நான் மீன் குழம்பு மசாலா நான் குழம்புல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்த பின்னாடி குழம்புக்கு தேவையான அளவு வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் மீன் குழம்பு மசாலா போட்டு நல்லா குழம்புல கொதிக்க வைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1 சொம்பு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 சொம்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும் குழம்புக்கு. எங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். 2 சொம்பு தண்ணி ஊற்றினீங்கன்னாவே அதிகமாக ஊற்ற தேவையில்ல. குழம்பு நல்லா கெட்டியாக வரும். ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. குழம்பு நல்லா கெட்டியாக வரும். மீன் போட்ட பின்னாடி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழம்புல 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ண பின்னாடி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கிற மத்தி மீனை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து குழம்பை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடலாம். கொதித்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி பழத்துக்கு போட்டுக்கிறோம். அது டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள். குழம்பு நல்லா கொதித்து வருது. ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்துக்க மத்தி மீனை ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். மீன் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா மீன் வந்து குழஞ்சிரும். மீன் வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது. அதனால் அதிகமாக மீன் போட்ட பின்னாடி அதிகமாக வேக வைக்காதீங்க குழம்ப. மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் மீன் போட்டு இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். மீன் உடையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். மீன் வந்து உடையாமல் நம்ம எப்படி போட்டோமோ முழுசாக அப்படியே இருக்குது. குழம்பும் நல்லா வெந்து வந்துருக்கு. குழம்பு கமகமகமன்னு நல்லா வாசடிக்குது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை நம்ம தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் அப்படியே உடையாமல் வந்துருக்குது. நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் குழம்பு. மத்தி மீன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ குழம்பு வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நமக்கு தேவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே பாய்.